ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை, பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு, இலவச மின்சாரம் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியாக வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அதிமுக சார்பில் 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகளை பார்த்தா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை உதவித்தொகையாக நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்தலுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு அந்த ஸ்கீம் ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்குங்க. பட் அதுக்கான உதவித்தொகையை உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு எந்த வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 2,000 ரூபாய். +2 முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு 1,000 ரூபாய் எவ்ரி இயர் வழங்குவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்லிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்லேருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த மாதிரி ஒரு சில தேர்தல் அறிவிப்பை 3ஆம் கட்டமாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மகளிரின் குலவிளக்கு திட்டம் மூலமாக மாதம் மகளிருக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்தில் பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அம்மா இலவச வீடியோ வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் 150 நாட்களாக மாற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தா அறிவிச்சிட்டு வராங்க. இது என்ன அப்படின்றதோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா எல்லாருமே இப்போதைக்கு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நிறைய பேர் உங்களுக்கான வாக்குறுதிகளை அளிப்பாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.